PGTRB English Unit 9 Language and Linguisticsல Designing Syllabus in ELTங்கிற டாபிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Designing Syllabus in ELT English Language Teachingல ஒரு சிலபஸை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற டாபிக் தான் இதனுடைய மீனிங். Designing Syllabus in ELTனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் ஒரு சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, ஒரு சிலபஸை எப்படி டிசைன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிலபஸ் டிசைன் இன் இங்கிலீஷ் language teaching involves creating a structure plan for language courses, outlining what will be taught, how it will be taught and how learning will be assessed. So இது ஒரு structure plan. ஒரு சிலபஸை டிசைன் பண்ணுறங்கிறது, ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறது எதை நோக்கி இருக்கணும்னா, நம்ம என்ன சொல்லி தர போகிறோம், நம்ம என்ன இந்த மாணவர்கள் இல்லை அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறவங்க எப்படி கற்றுக்க போகிறாங்க, அந்த லேர்னிங் ப்ராசஸ் எப்படி அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சிலபஸை டிசைன் பண்ணணும். இட்ஸ் அ crucial element in language education, guiding both teachers and learners towards specific learning outcomes. ஸோ ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறது இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அது ரொம்ப ஈஸின்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த க்ரூசியல் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறோம்னா அது டீச்சர்ஸுக்கும் அந்த லேர்னர்ஸுக்கும் நல்ல ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸை கொடுக்கணும். இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் பட் அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்களான்னா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவங்ககிட்ட அந்த அவுட்கம்ஸுங்கிறது இல்லை, அந்த ப்ராக்டிசஸ்ங்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேவும் ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறதுக்காக அந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணும்போது அந்த கற்றுக்கிற ப்ராசஸ் நடக்குதா, அந்த அவுட்கம் இருக்கா, ரிசல்ட் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். எஃபெக்டிவ் சிலபஸ் டிசைன் considers various factors like the learner's needs, broader curriculum and underlying theories of language and learning. ஸோ இந்த எஃபெக்டிவ் சிலபஸ்ங்கிறது எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, லேர்னர்ஸோட நீட்ஸ், கற்றுக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ராடர் கரிக்குலம், கரிக்குலம்னா சிலபஸ் தான். அண்டர்லையிங் தியரிஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லேர்னிங், ஒரு லாங்குவேஜை எப்படி கற்றுக்கிறது, அதுக்கு தியரிஸ் எதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அந்த சிலபஸை நம்மளால் டிசைன் பண்ண முடியும். அந்த சிலபஸ் ஷுட் பி எஃபெக்டிவ், பார்க்கறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை தான் கேண்டீன் அண்ட் ப்ரீன் அப்படிங்கிற ரைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே பிலீவ் தட் எ சிலபஸ் ஷுட் பி எ ஃப்ளெக்சிபிள், இட் ஷுட் நாட் பி ஃபிக்ஸ்டு அ பிளான். ஒரு சிலபஸ்ங்கிறது அது ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி எ ஃப்ளெக்சிபிள். இப்போ நம்ம ஒரு டாப்பர் கிளாஸ் எடுக்கும் போது அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லாங்குவேஜ் வேரியேஷன்ஸை கொடுப்போம். அதே ஒரு ஸ்லோ லேர்னர் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுவோம். தட் இஸ் கால்டு ஃப்ளெக்சிபிள். ஏத்தார் போல் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றுவோம், சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவோம். இதுதான் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்டுங்கிறது அது எந்த சூழலும் அதே தான், மாறாது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு கேண்டீனும் ப்ரீனும். டைப்ஸ் ஆஃப் சிலபஸஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் ஓரியன்டட் சிலபஸ். இந்த ப்ராடக்ட் ஓரியன்டட் சிலபஸ்ங்கிறது நம்மளுடைய ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இஎல்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் தான் நமக்கு ப்ராடக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி சிலபஸ் இருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் லேர்னிங், ஆஃபன் எம்பசைசிங் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், வெக்காபுலரிஸ், ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூட் ஸ்ட்ரக்சரல், சிச்சுவேஷனல் அண்ட் நோஷனல் ஃபங்க்ஷனல் சிலபஸஸ். இப்போ இந்த லாங்குவேஜ் டீச் பண்ணும்போது அது கிராமட்டிக்கல் ரூல்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அந்த சிலபஸில் இருக்கும். வொக்காபுலரியை பற்றி பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸில் அந்த ஆக்ஷன் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளாம் நிறைய படிச்சிருக்கோம். அதை தான் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் என்ன சொல்கிறோம், எக்ஸாம்பிள்ஸோட டீச் பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிள்ஸோட டீச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப புரியும். அதை தான் ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சுச்சுவேஷனல், ஸோ அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம ஒரு டயலாக் ஃபார்மேஷன் மாதிரி கொடுப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டர்கிட்ட நம்ம எப்படி டிக்கெட் வாங்குவோம், ஹோட்டலில் போய் நம்ம எப்படி நம்மளை ஃபுட் எப்படி ஆர்டர் பண்ணுவோம், இதெல்லாம் சுச்சுவேஷனல். அதே மாதிரி நோஷனல் ஃபங்க்ஷனல். அது என்னது நோஷனல் ஃபங்க்ஷனல்? நோஷனல் அப்படின்னா எப்படி சொல்கிறாங்க, கன்செப்ஷனல். ஒரு கான்செப்ட் பேஸ்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு டயலாக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிலபஸை டிசைன் பண்ணணும். இதை தான் ப்ராடக்ட் ஓரியன்டட் சிலபஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ராசஸ் ஓரியன்டட். ப்ராசஸ் ஓரியன்டட்னா இப்போ லாங்குவேஜை நம்ம டீச் பண்றோம் அப்படின்னா அதை கம்யூனிகேட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். வெறும் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தியரிட்டிக்கலா போயிட்டே இருந்ததுன்னா அந்த லாங்குவேஜ் டெவலப் ஆகவே ஆகாது, அந்த லாங்குவேஜ் நம்ம கத்துக்கவே முடியாது. ஸோ அதை கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். ஸோ அதை தான் ப்ராசஸ் ஓரியன்டட் சிலபஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. Emphasize the process of learning often through task, real world activities, communicative interactions. For example, include task based, content based, learned based syllabus. புரியுதுங்களா? ஒரு டாஸ்க் இருக்கணும், ஒரு கண்டென்ட் பேஸ்டு டாஸ்க் இருக்கணும், அந்த லேர்னர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அதை வந்து ப்ராசஸ் ஓரியன்டட் சிலபஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாங்குவேஜை டீச் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை அப்ளிகேஷன்ஸ், அந்த யூசேஜை அந்த கற்றுக்கிறவங்க பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் அது வந்து ப்ராசஸ் ஓரியன்டட். இதில் செகண்ட் டாபிக்கு கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சிலபஸ். ஸோ அந்த ஒரு சிலபஸில் கீ எலமெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கணும், அதனுடைய எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு லாங்குவேஜ் டீச்சிங்கில் அதனுடைய எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கணும், கிளியர்லி டிஃபைன் வாட் லேர்னர்ஸ் ஷுட் பி ஏபிள் டு டூ by the end of the course. இந்த கோர்ஸோடைய முடிவில் அந்த லேர்னர் என்னத்தெல்லாம் அவர் கற்றுக்க அவரால் முடியும். அதே கான்டென்ட், என்ன கண்டென்ட் அதில் இருக்கணும், செலக்ட் த லாங்குவேஜ் ஐட்டம்ஸ், கிராமர், வெக்காபுலரி, ஸ்கில்ஸ், இந்த டாபிக்ஸ் டு பி கவர்டு, இதுதான் கான்டென்ட். சீக்வன்சிங், சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு ஆர்டராக இருக்கிறது, ஒரு டாபிக்கை எப்படி நம்ம ஆர்டராக கொடுக்கறது. டிட்டர்மைன் த ஆர்டர் இன் விச் த கான்டென்ட் வில் பி ப்ரெசென்டட். மெத்தடாலஜி, என்ன மெத்தடில் நம்ம டீச் பண்ண போகிறோம், டைரக்ட் மெத்தடா, இன்டைரக்ட் மெத்தடா, இல்லை நம்ம இப்போ இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மெத்தட். இன்னைக்கெல்லாம் நிறைய லேப்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் லேப்ல இஎல்டி லேபு இருக்கு, அதில் நம்ம கற்றுக்குறோம். அவுட்லைன் த டீச்சிங் அப்ரோச்சஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் வில் பி யூஸ்டு, என்னென்ன ஆக்டிவிட்டீஸு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் மெத்தடாலஜி. இவாலுவேஷன், ஸோ அதனுடைய முடிவு என்ன, அது எப்படி இவாலுவேட் பண்ணுறோம் நம்ம. டிஸ்கிரைப் ஹவு லேர்னிங் வில் பி அசஸ்ட் அண்ட் இவாலுவேட்டட், எப்படி அந்த லேர்னிங் ப்ராசஸ் போச்சு, அதனுடைய அவுட்கம் எப்படி வந்தது, அதுதான் இவாலுவேஷன். ரிசோர்சஸ், ஐடென்டிஃபை த மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அவைலபிள். ஸோ என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அவைலபிள். ஸோ இதை தான் இந்த லாங்குவேஜ் லேப்னு இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம், ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் இஎல்டி லேப்னே இருக்குது. இதில் போட்டு என்ன சொல்கிறது, போய் உட்காந்தோம்னா சிஸ்டம் முன்னாடி உட்காந்தோம்னா அதே நமக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டும், பேசேஜை ரீட் பண்ணி காட்டும். ஸோ அதை நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம்னா we can acquire that knowledge, நம்ம ஈஸியாக அந்த லாங்குவேஜை கற்றுக்கலாம். தேர்டு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் சிலபஸ் டிசைனிங். ஒரு சிலபஸை டிசைன் பண்ணும்போது என்னென்ன பிரின்சிபல்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஃபோக்கஸ், ப்ரையாரிட்டைசிங், ஸ்பெசிபிக் லாங்குவேஜ், நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். எதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும், லாங்குவேஜ், நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து கொடுக்கணும். கான்டென்ட்ல செலக்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் அலைன் வித் த சோசன் ஃபோக்கஸ், நம்ம எந்த ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ், மெட்டீரியல்ஸ் இருக்கணும். சப்டிவிஷன், பிரேக்கிங் டவுன் த கான்டென்ட் இன்டு மேனேஜபிள் யூனிட்ஸ். ஒரு லென்த்தாக சிலபஸை இருந்துடக்கூடாது, யூனிட் வைஸாக நம்ம யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ங்கிற மாதிரி அதை நம்ம வந்து சப்டிவிஷன் பண்ணிக்கணும். சீக்வன்சிங், சப்டிவிஷன் பண்ணனாலும் அது வந்து ஒரு லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கான்டென்ட்டாக இருக்கணும், ஒரு ஆர்டரில் இருக்கணும், அதுதான் சீக்வன்சிங். நெக்ஸ்ட், சிலபஸை டிசைன் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், அதான் வந்து கன்சிடரேஷன் இன் சிலபஸ் டிசைன் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் லேர்னர் நீட்ஸ், லேர்னருக்கு என்னென்ன தேவை, ஒரு லாங்குவேஜ் அவன் கத்துக்கிறதுக்கு அவனுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்க்கணும். The syllabus
should address the specific needs, learning styles and goals of the target learners. அந்த learners அந்த language teaching கத்துக்கிறதுக்காக அந்த கோல்ஸை நம்ம செட் பண்றதுக்காக நம்மளுடைய ஸ்டைல்ஸ் அவங்களுடைய நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிலபஸ் இருக்கணும். அடுத்து கான்டெக்ஸ்ட். The syllabus should be appropriate for the specific teaching context. For example, classroom setting, cultural background. ஒரு கிளாஸ் ரூம்ல அந்த சிலபஸை நம்ம எப்படி வந்து டீச் பண்ண போறோம், இல்லை ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலிமா நம்ம அதை எப்படி வந்து அதை டீச் பண்ண போறோம், அதுதான் கான்டெக்ஸ்ட் பேஸ்டு. Third one, underlying theories. The syllabus should be informed by the relevant theories of language and language learning. ஸோ ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம டீச் பண்ணுறதுக்கு அதனுடைய தியரிஸ், அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், அது அந்த சீக்வன்ஸ் ஆர்டரில் கொடுக்கணும். அதுதான் வந்து அண்டர்லையிங் தியரிஸ். தென் ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன். இந்த ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷனுங்கிறது என்னங்கிறத அதில் பார்க்குறோம். டைம் அலகேஷன். டிசைடிங் ஹவு மச் டைம் டு ஸ்பெண்ட் ஆன் ஈச் டாபிக் ஆர் ஆக்டிவிட்டி. ஒரு டாப்பிக்கை நடத்துறதுக்கு, ஒரு ஆக்டிவிட்டியை நடத்துறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். மெட்டீரியல்ஸ் டெவலப்மெண்ட். கிரியேட்டிங் ஆர் செலக்டிங் அப்ரோப்ரியேட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். என்ன தேவையோ, ஒரு டாப்பிக்கை நடத்துறதுக்கு என்ன தேவையோ அந்த சம்பந்தமாக அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம கொடுக்குறோம். சம்மந்தம் இல்லாமல் நிறைய இஷ்டத்துக்கு கொடுத்துடக்கூடாது. ஸோ அதை தான் மெட்டீரியல்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அசஸ்மெண்ட் பிளானிங். டிசைனிங் அசஸ்மெண்ட்ஸ் தட் அலைன் வித் சிலபஸ் அப்ஜெக்டிவ். சிலபஸில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸை கொண்டு வரதுக்கு, நடத்துறதுக்கு அது எப்படிலாம் நம்ம அசஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ரிசோர்சஸ். ஒரு டாப்பிக்கை நம்ம நடத்துறதுக்கு நம்ம என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இப்போ கிளாஸ் ரூமில் இருந்தால் பிளாக் போர்டு இருக்கும், சாக் இருக்கும், இல்லை டிஜிட்டல் போர்டு கூட இருக்கலாம். இதே லேபாக இருந்தால் லாங்குவேஜ் லேபில் உள்ளே போயிட்டோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் சிலபஸஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்ட்ரக்சரல் சிலபஸஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் சிலபஸ்ங்கிறது என்னன்னா கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ரூல்ஸ் இருக்கும். அடுத்து ஃபங்க்ஷனல் சிலபஸ். டீச்சர்ஸ் ஹவு டு யூஸ் லாங்குவேஜ் டு டூ திங்ஸ் லைக் ஆஸ்க் கொஷின்ஸ், அக்ரி அண்ட் அப்பாலஜி. ஒரு கொஷின் எப்படி பேசணும், ஒரு கொஷின் எப்படி கேட்கணும், ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ஒரு அப்பாலஜி எப்படி கேட்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷனல் சிலபஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சுச்சுவேஷனல் சிலபஸ். டீச்சர்ஸ் லாங்குவேஜ் யூஸ்ட் இன் ரியல் லைஃப் செட்டிங் லைக் ஷாப்பிங் ஆர் கோயிங் டு த டாக்டர். ஸோ இது வந்து ஒரு டயலாக் ஃபார்ம் மாதிரி. ஒரு பஸ்ஸில் வந்து கண்டக்டருக்கும் பேசஞ்சர்ஸுக்கும் எப்படி அவங்க டயலாக் போகும், ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் எப்படி டயலாக் போகும், ஒரு மளிகை கடைக்கு போனோம்னா அந்த க்ராசரி ஷாப்புக்கு அந்த இவர் சேல்ஸ்மேனுக்கும் நம்ம வாங்குறவர் பையருக்கும் எப்படி கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ இதை தான் வந்து ரியல் லைஃப் செட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஸ்கில் பேஸ்டு சிலபஸ். டீச்சர்ஸ் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ். LSRWன்னு சொல்லுவாங்க. LSRW. ஸோ இது இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங்கு, அதுக்கப்புறம் லிசனிங் ஸ்கில்ஸ். ஸோ இதுதான் ஸ்கில் பேஸ்டு சிலபஸ். அடுத்து டாஸ்க் பேஸ்டு சிலபஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் இன்டர்வியூ எப்படி இருக்கும், ஒரு ஃபோன் கால்ஸில் வந்து 2 பேர் எப்படி பேசிக்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து டாஸ்க் பேஸ்டு சிலபஸில் வரும். அடுத்து கான்டென்ட் பேஸ்டு சிலபஸ். டீச்சர்ஸ் subjects like science or history in the language being learned. ஸோ நம்ம ஒரு டாப்பிக்கை, சயின்ஸில் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம், இல்லை ஹிஸ்ட்ரியில் ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது லாங்குவேஜில் நம்ம பேசும்போது, இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசும்போது அது கண்டென்ட் பேஸ்டு சிலபஸாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 மெயின் டைப்ஸ் ஆஃப் சிலபஸஸ் இருக்கு. ஃபைனலாக 10 சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு கிரியேட் எ டீச்சிங் சிலபஸ். ஒரு டீச்சிங் சிலபஸை உருவாக்குறதுக்கு ஒரு 10 ஸ்மால் ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். டிசைட் வாட் அவுட்கம்ஸ் யூ வாண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களுக்கு என்ன ஒரு அவுட்கம்ஸ் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை டிசைட் பண்ணணும். பிக் த சிலபஸ் டைப்ஸ் தட் ஹெல்ப் டு ரீச் தீஸ் அவுட்கம்ஸ். இந்த அவுட்கம்ஸ் வரணும்னா அது எந்த மாதிரி சிலபஸை நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அதை பார்க்கணும். செக் வாட் டூல்ஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் அவைலபிள்.
நம்மக்கிட்ட என்ன டூல்ஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற டீச்சர்ஸ் அந்த லாங்குவேஜ் நடத்துறதுக்கு டீச் பண்றதுக்கு இருக்காங்களான்னு சொல்லி அதை பார்க்கணும். See which syllabus types are easiest to use with your resources. நம்மக்கிட்ட எது ரொம்ப ஈஸியஸ்டா இருக்கும், மாணவர்களுக்கும் புரியணும், டீச்சர்ஸும் நடத்தணும், அந்த மாதிரி ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. கம்பேர் யுவர் சாய்ஸஸ் அண்ட் மேக் அ நியூ லிஸ்ட் இஃப் நீடட். தேவைப்பட்டா நம்ம சாய்ஸஸ் மற்றதோட கம்பேர் பண்ணி ஒரு நியூ சிலபஸை கூட நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும், நியூ டாப்பிக்கை கூட நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். திங்க் அகைன் அபவுட் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நீட். திரும்ப யோசிக்கிறோம், நடத்துறவங்களுக்கும் கத்துக்கிறவங்களுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். சூஸ் த பெஸ்ட் சிலபஸ். இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட் எதை கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கணும். பிக் 1 or 2 மெயின் டைப்ஸ் and a few extra ones. நமக்கு தேவைப்பட்டா 1-2 டாபிக்ஸை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். பிளான் how to combine them. ஆட் பண்ணதை எப்படி நம்ம கம்பைன் பண்ணணும், இந்த சிலபஸோட எப்படி ஒத்து போகணும், அதை பார்க்கணும். Turn your plan into real lessons and teaching units. ஏன் அப்படின்னா முக்கியமா நம்ம அது வந்து ஒரு எஃபெக்டிவா கொண்டு போகணும்னா அதுக்கு இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது. இதனுடைய கன்க்ளூஷன் பார்க்கலாம். In essence, effective syllabus design in ELT is a dynamic process that requires careful planning. Planning ஒரு syllabus frame பண்றது, டிசைன் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணும். Consideration of various factors. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இதை தான் வந்து பிஎட்ல வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடும்பாங்க. நம்ம ஒரு மெத்தடுக்கு போவோம், அது வந்து ஃபெயில் ஆயிரும், இல்லை அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, உடனே அடுத்து நம்ம மாற்றுவோம், ஆல்டர்னேஷன் பண்ணுவோம். அதுதான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுமாங்க. அதுதான் கன்சிடரேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அந்த டீச்சிங்கோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அந்த லாங்குவேஜ் எப்படி நம்ம கற்றுக்கணும், அதை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள இருக்கணும். ஸோ இதுதான் டிசைனிங் சிலபஸ் இன் இஎல்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் சிலபஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் எப்படி சிலபஸை டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ணணும். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.